அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற நம்மை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இதுதான் பைபிளில் உள்ள ஒரு வசனம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம். நிறைய காரியங்களில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? ஆனால் ஒரு பக்கம் விசுவாசம் வந்தாலும் அடுத்த பக்கம் இது நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் உண்டாகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதில் நிறைய காரியங்கள் வரும்போது, நான் இதில் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தமாய் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களை பார்க்கும்போது நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது, தேவனிடத்தில் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கும்போது ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யோபு பாருங்களேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தான். எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இதுதான் யோபுவினுடைய நம்பிக்கை, யோபுவினுடைய விசுவாசம். அப்போது நம்ம ஆண்டவர் மேலே நம்ம அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் குறைபட்டு காணப்படுகிறது. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில் தலை குனிவது போன்ற சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் அவன் அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தலை நிமிர்ந்து வாழ பண்ணினார். பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை தான் செய்வார். யார் முன்னாலே நீங்கள் தலை குனிந்து போக ஆண்டவர் விடமாட்டார். இழந்து போன நன்மைகளை கர்த்தர் திருப்பி கொடுத்து உங்களை கனப்படுத்துவாரே ஒழிய ஒரு நாளும் மனிதர்கள் முன்பாக நீங்கள் தலை குனிந்து போக ஆண்டவர் அலோ பண்ணவே மாட்டார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது எங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உண்மையில் விசுவாசமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிறைய காரியங்களை பார்க்கும்போது நான் இதில் தோற்று போய் விடுவேனோ, இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இன்னும் வளரச்சிங்கப்பா. உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஆண்டவரை நம்புங்க. என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். யோபுவை எப்படி தலை நிமிர செய்தாரோ அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். God bless you.